டிஎஸ் ஆபீஸுக்குள்ளால இது கட்டாயம் டெவலப் பண்ண வேண்டிய ஒன்று. அதோட நான் டிசிபி மீட்டிங்ல வரும்போது முடிவெடுக்கலாம், தனியாரால மண் விற்கலான்ற ஒரு முடிவையும் மட்டும் இங்கே எடுக்கலாம். எடுத்து அதுக்கு இதுல டிஎஸ் கொடுக்கறது என்றால் நாங்கள் அதே ஒரு டிஎஸ் நாங்கள் அடையாளப்படுத்தி இடங்களை கொடுப்போம். பிரதேச சபை சார்ட்டை போட்டு அந்த மணி எடுக்கலாம். வருமானங்களாக இருக்கும். அது அது பிரதேச செயலாளர்கள் பிரதேச மட்டத்தில் இருக்கிறவர்கள் மண் அடையாளம் அடையாளப்படுத்தி இடங்களை காணும். அதே நேரம் பிரதேச சபைதான் அந்த අපිට පුළුවන් ඉක්මන සමහර බැංකුවල පර්මනන්ට් පොයින්ට් එකක් දාන්න කියලා. එතකොට එතනින් පර්මනන්ට් පොයින්ට් එක දැම්මොත් ඒ පාර બ્લોක් වෙනවා. එතකොට මේකේ පර්මිට් එකේ මේකේ ප්‍රොසෙස් දෙකක් තියෙනවා. ඒකේ තියෙනවා බලපත්‍ර පොතේ සූත්‍රයක් තියෙනවා. ඒ නයින් එකට ආවට පස්සේ යා නීතියට පුළුවන් පර්මිට් නෝට කෙනෙක් වෙනවා. ඒකේ කොහේ හරි අස්නක් තුනක් විතර අපිට එනවා ගන්න. ඉන්නේ මෙයා මේන් රෝඩ් එකට දාගත්ත ඒ නයින් එකට දාගත්ත පස්සේ පොලිසිය ඒකේ තමයි අපි ක්‍රියාත්මක දෙකක් කරලා දෙනවා. එකක් තමයි දෙන පර්මිට් එක නතර කරන්නේ. එතකොට ඒක බ්ලැක් ලිස්ට් කරලා නතර කරනවා. දෙවෙනි එක තමයි ඊටු 20 කොහොමද අල්ලන්න බැරි කියලා ඔබතුමාලට අල්ලන්න වෙනවා. මේක 100% නවත්තන්න බෑ. හැබැයි ඩිසිෂන් වලින් අපිට 180ක්වත් නවත්තයි කියලා අපි විශ්වාස කරනවා. අපි ඒක අල්ල බලමු. ඒක ප්‍රතිඵලයක් පස්සේ එනවර ප්‍රශ්නයක් පස්සේ ගොඩ එන්නේ අපෝ අපිලාවට තමයි කතා කරන්නේ. ඒක ටිකක් කාලෙ යනකොට පුරි අනිත්‍යයට පිළිගන්න වෙනවනේ. ඒම යම් හරි ඊට පස්සේ प्रदेश सभा की पूर्णमान अधिकार ஒரு சில முடிவுகள் எடுத்திருக்கிறோம். அந்த முடிவுகளுக்கும் இதுகள் செய்யலாம போனால் அடுத்த ஒரு டிசிஷன் மீட்டிங்ல சம்பந்தமா கலக்கும். அதான் அது சம்பந்தமா தான் ஐயா முடிவுகள் எடுத்திருக்கிறோம். இதுகள் இந்த முறை செய்யலன்னு சொன்னால் அடுத்த முறை பார்ப்போம். அதே மாதிரி சில பிரதேச அந்த சர்வசமான மில்லியன் காணாது என்றும் அது ஒருத்தர் எடுக்கிறீர்கள் என்றும் அந்த 1 மில்லியன் எடுக்கிற மட்டும் தான் கிடைச்சிருக்கிறோம். அப்ப நாங்கள் போன சாவடியை டிசைட் பண்ணினாங்க. அந்த 1 மில்லியன் கூட்டத்துலையும் அதே வருஷமாக 10 மில்லியனா கூட்டத்துலையும் அப்படி 2 குடும்பம் தீர்மானத்தில் நாங்கள் தசமான மில்லியன் இந்த முறை கிடைச்சார்களுக்கு அந்த ஏற்கனவே வீழ்ச்சியை கொடுத்து புரியல நிற்கிறார்களுக்கு காசை கொடுத்து அதை பூர்த்தி செய்தால் தீர்மானம். நாங்கள் கிளிநொச்சி கரைச்சி பிரதேச கடை வாடகை கொடுக்குற சம்பந்தமான பிரச்சனை கழிச்சு முடிச்சிட்டீங்களா போல? அந்த சந்தையில் கடை டெண்டர் போல் பண்ண பிரச்சனை நினைச்சிங்க. அது சம்பந்தம் முடிவுகள் சபை கைப்பற்றப்பட்ட சபை தான் எடுக்க முடியும். இந்த யார் சபையை கைப்பற்றினோம் இல்ல அந்த சபை கைப்பற்றின அப்புறம் சபை எடுக்க முடியுமானே தானே. தலைமையில் நடத்திய கௌரவ அமைச்சர், ஆளுநர்கள், கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர்கள், பிரதம செயலாளர் மற்றும் அனைத்து திணைக்கள தலைவர்கள், செயலாளர்கள், ஸ்பெஷலி ரைட் ஃபோர்ஸஸ் கமாண்டர், போலீஸ் சீனியர் போலீஸ் ஆபீசர் எனக்கு ஏரியா ஜனங்களுக்கு பிரான்ஸ்ல ரெண்டாவது இடம் இருக்கு. அப்ப இதுல உண்மையாவே கடவுச்சியம் செய்து அந்த இடத்துல போய் பார்த்தா தான் தெரியும். என்னடா அவையில சொல்லி கொண்டுனா இந்த யாழ்ப்பாணத்தை கொண்ட எல்லா இடத்துலயும் மண்வில மூடி கொண்டு போகுது. ஆனா இதுல உழைக்கிறதா இருக்கு 1 டிப்பர் அவங்க 100 ரூபாங்க. அவங்க 2 தரம் 5 தரம் 10 தரம் ஓடுனா சரி. மற்றது டிப்பர் வந்து பகல்லையும் ஓடுது எனி டைம். அப்ப உண்மையாகவே வீதி அதிகம். தென்பகுதியில் எடுத்துக்கொண்டா டவுனுக்குள்ள ஓடவே இல்லாது டிப்பர் பகல்ல. ஆனா நாங்கள் முடிவெடுக்கிறோம், அதை நடைமுறைப்படுத்துறதா தெரியல.
මේ එසෙත් මාධ්‍ය මම හිතන්නේ මුනිසිපල් මේ අපිට පුළුවන් උදව්වක් කරන්න දැන් අපි දැන් කීපයක් අහලා තිනවා මේක එතනින් පෝස්ට් එකක් දාන්න අපි හොඳටම දන්නවා ඔබතුමාලාට කට්ටිය අඩුයි කියලා සමහර දේවල් අමාරුයි ඔබතුමාලා STF පුත් ඉන්නවා දැන් මේ වෙලාවේ ඒගොල්ලොත් එක්ක එකතු වෙලා දැන් කීපයක් අහලා තියෙනවා හැමදාම හිතට මොන්නේ නැහැ ට්‍රැවලර් තමයි මේගොල්ලෝ මේ වගේ අරන් යන්නේ එතකොට ස්පෙෂල් පාස් කරගෙන ඕගොල්ලෝ හිතනවා නම් මේක නවත්තන්න පුළුවන් ඒක තමයි ඇත්තම ඒකේ කොයි වෙලාවකවත් අපි මේ වගේ හැරෙවල නැහැ. ඒකද මේ පික්නික් එකලා මේ පික්නික් එක වෙනකොට ලොරි 166ක් අල්ලලා තියෙනවා. ඒ කරත්තර වෙන්නේ ලොරි. ඒ ඔක්කොම මේ නෑ ඒකට තමයි අපි ඉල්ලුවේ මේ අමෙරිකාවට අපි ඉල්ලුවේ අර දැන් සමහරව බ්ලැක් ලිස්ට් කරලා තියෙනවානේ. ඒක නෑ ඒකේ ලිස්ට් එක ක්‍රියාත්මක කරන්න කියලා GSMB එක උඩින් ඉන්නම් කතා කරලා ආපහු ඒගොල්ලෝට පර්මිට් එකක් දෙන්න එපා කියන 180ක් නැතර වෙනවා. මම තාම මේක අල්ලලා අපු සාවිට යනවා. ඒකට එළියට ඇවිල්ලා නැවත ක්ලියර් වෙනවා. උසාවියට ගහන්නේ පොඩි ප්‍රමාණයක් නේ. එතකොට 10,000 நான் நினைக்கிறேன் நம்மளுடைய அமைச்சர் நீங்கள் தான் இதில் என்னென்றால் இந்த பிளாக் லிஸ்ட் பண்ணப்பட்டன்றதை மட்டும் நல்லா கதைட்டு அதை பெர்மனண்டாவே GSMB தான் அதுக்கு நீங்கள் பெர்மிட் கொடுக்காத மாதிரி செய்ய வேண்டிய பொறுப்பும் உங்களோட கையில் இருக்கு அதை குறைச்சா 180% குறையும் அதான் அப்ப அதுகள மாட்டில தான் நீங்க செய்ய